மருத்துவ அறிவியல்ல ஓரல் பேப்ஸோடைய மிக முக்கியமான பணிகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஓரல் ஏ பேப்ஸ் ரொமேனியாவை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி. இவர் 1886 டிசம்பர் 11 அன்னைக்கு ரொமேனியாவில் இருக்கிற பூக்கரஸ்டில் பிறந்தாங்க. இவர் 1911ஆம் ஆண்டு அந்த பூக்கரஸ்டில் இருக்கிற கெரோல் டெவிலா யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிசன் அண்ட் ஃபார்மசியில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதைத் தொடர்ந்து இவர் மூளை மற்றும் தண்டுவடம் சார்ந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் பற்றி ஆய்வு செஞ்சு 1915ஆம் ஆண்டு அதே யூனிவர்சிட்டியில் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் கிளினிக்கல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடின்ற டைட்டிலில் இவருடைய ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்து டாக்டரேட்டை முடித்தாங்க. அதுக்கப்புறமா இவர் புற்றுநோய் ஆராய்ச்சியில் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக புற்றுநோய் செல்களினுடைய உருவவியல் அமைப்பு பற்றி இவர் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அதாவது நுண்ணோக்கியை வச்சு பார்க்கும்போது புற்றுநோய் செல்களானது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறமா புற்றுநோய் செல்களுக்கும் சாதாரண செல்களுக்கும் இடையில் உண்டான உருவவியல் வேறுபாடுகள் பற்றியும் இவர் ஆய்வு செஞ்சாங்க. அதாவது சாதாரண செல்களானது நுண்ணோக்கியை வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குது, அதுவே புற்றுநோய் செல்களானது எப்படி இருக்குது, இது பற்றி இவர் ஆய்வு செஞ்சாங்க. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயத்தை இவர் கண்டறிஞ்சாங்க. புற்றுநோய் செல்களினுடைய மைய பகுதியான நியூக்ளியஸ் ஆனது ஓரளவுக்கு வீங்கி இருக்கு. அதுவே சாதாரண செல்களினுடைய நியூக்ளியஸ் ஆனது வீங்கெல்லாம் இல்லை, நார்மலாக தான் இருக்கு. அதுக்கப்புறம் புற்றுநோய் செல்களினுடைய அமைப்பானது ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதாவது எல்லா புற்றுநோய் செல்களும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு மாதிரியான சேப்பை கொண்டு இருக்கு. அதுவே சாதாரண செல்களானது அப்படியே யூனிஃபார்மாக ஒரே மாதிரி இருக்கு. ஸோ இந்த வேறுபாடுகளை இவர் கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறமா இவர் செர்விக்கல் கேன்சர் அப்படின்ற கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பற்றி ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. அதாவது பெண்களினுடைய யூட்டரஸ் அப்படின்ற கருப்பையினுடைய வாய், அந்த ஒரு கருப்பை வாயில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் பற்றி இவர் ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக அந்த செர்விக்கல் கேன்சர் ஏற்படுறதுக்கு முன்னாடியே இது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத எப்படி கண்டறிகிறது அப்படின்றத பற்றி இவர் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அப்போ தான் ஒரு முக்கியமான ஒரு ஐடியா ஒரு கான்செப்ட் இவருக்கு கிடைச்சது. என்னன்னா, இப்போ கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய செல்கள் அவைகள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல இவர் பார்த்தாங்க. பார்த்து அவைகளினுடைய அந்த மோர்ஃபாலஜியை இவர் செல்லுலார் மோர்ஃபாலஜியை முழுமையாக கவனிக்கிறாங்க. அதை முழுமையாக தெரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா பெண்களினுடைய கருப்பையிலே இருக்கக்கூடிய கருப்பை வாயில் இருக்கக்கூடிய சாதாரண செல்கள் அவைகளை எடுத்தாங்க. எடுத்து அந்த செல்களினுடைய மோர்ஃபாலஜி பற்றி இவர் ஸ்டடி பண்ணாங்க. இப்போ ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக்கை, ஒரு மெத்தடை இவர் உருவாக்குறாங்க. என்னென்னா, பெண்களினுடைய கருப்பை வாயிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு திரவத்தை எடுக்கணும். திரவம் அப்படின்னா பெண்களினுடைய கருப்பை வாயில் ஓரளவுக்கு திரவம் மாதிரியோ அல்லது செல்கள் உதிர்ந்தது அந்த சர்வேக்ஸ் அப்படின்ற அந்த கருப்பை வாயினுடைய மேற்பரப்பில் சர்ஃபேஸில் அப்படியே ஒட்டி இருக்கும். ஸோ அதை எடுக்கணும். அதை எடுத்து பார்த்தாலே அதில் புற்றுநோய் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டறிஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லி இவர் கருதுகிறாங்க. அதாவது இப்போ நிறைய இந்த செர்விக்கல் கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருந்த பெண்களினுடைய உடலை இவர் எடுத்து ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அப்போ ஒரு விஷயத்தை கவனித்தாங்க. என்னென்னா, இந்த மாதிரி கர்ப்பப்பை புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த பெண்களினுடைய அந்த செர்விக்ஸில் அதனுடைய மேற்பரப்பில் 2 செல்களுமே இருக்குது. சாதாரண செல்களும் இருக்குது, புற்றுநோய் செல்களும் இருக்குது. அப்போ ஒரு பெண் உயிரோடு இருக்கும்போதே அவங்களுக்கு இந்த சர்விக்கல் கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல அந்த பெண்களினுடைய கருப்பையிலிருந்து செல்களை சேகரிக்கணும். சேகரித்து அதை ஒரு ஸ்லைட், ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும், அதில் பூசிடணும், ஸ்மியர் பண்ணணும். அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பிரெட் இருக்குன்னா அந்த பிரெட்டு மேலே எப்படி ஜாமை பரப்புவாங்க ஒரே இடத்துல வைக்காமல், அந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஸ்லைடை எடுத்துக்கிட்டு அதில் பெண்களினுடைய கருப்பை வாயிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த செல்கள் கொண்ட திரவத்தை அப்படியே பூசணும், ஸ்மியர் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் அதை நுண்ணோக்கியை வச்சு ஆய்வு செய்யணும். இப்படி ஆய்வு செய்யும்போது அதில் 2 வகையான செல்கள் இருந்தது அப்படின்னா, உதாரணத்துக்கு பொதுவாகவே பெண்களினுடைய செர்விக்ஸில் இருக்கக்கூடிய செல்ஸும் இருந்து கூடுதலாக டிஃப்ரெண்டான செல்ஸ் இருக்குது அப்படின்னா அது கருப்பை வாய் புற்றுநோய் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுதான் புற்றுநோய் செல்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு கான்செப்டை தான் இவர் சிந்திக்கிறாங்க. இப்போ இதை செயல்படுத்தணும். அதுக்காக இவர் ஒரு பிளாட்டினம் லூப்பை எடுத்துக்கிறாங்க. பிளாட்டினத்தாலான ஒரு வலை கம்பி மாதிரி. ஸோ அதை பெண்களினுடைய வெஜினல் கனல் வழியாக உள்ளே செலுத்தி
கருப்பை வாயிலிருந்து ஸ்க்ரேப் பண்ணுவாங்க. அதாவது இப்படி உள்ள விட்டு எடுப்பாங்க. இப்படி எடுக்கும்போது பெண்களுக்கு வலிக்கும். ஸோ அந்த வலி இல்லாத மாதிரி இவர் வந்து அந்த ஒரு கருவியை வடிவமைச்சிருந்தாங்க. ஸோ அத வச்சு எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கப்புறம் நான் சொன்ன மாரி இந்த கிளாஸ்ல பூசிட்டு, அதுக்கப்புறம் நுண்ணோக்கிய பயன்படுத்தி பார்ப்பாங்க. இப்ப சாதாரணமா ஒரு கிளாஸ்ல ஒரு ஒரு திரவத்த தேய்ச்சுட்டு அப்படியே நுண்ணோக்கிய வச்சு பார்த்தா செல்கள வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அதுக்காக இவர் வந்து ஸ்ட்ரெய்னிங் டெக்னிக்க பயன்படுத்தினாங்க. ஸ்ட்ரெய்னிங் அப்படின்னா கறைப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். அதாவது சாயத்தை எடுத்து, சாயத்த வந்து செல்களின் மீது பூசுறது அப்படின்னு அர்த்தம். அப்படி பண்ணா செல்களினுடைய வித்தியாசங்கள வந்து கண்டறிஞ்சிற முடியும். எப்படின்னா, இப்ப நுண்ணோக்கிய வச்சு பார்க்கும்போது சாதாரணமா செல்கள் எல்லாம் தெரியும். ஒரே மாரி தெரியும். இப்ப சாதாரண செல்கள் எது? புற்றுநோய் செல்கள் எது? உண்மையிலேயே புற்றுநோய் செல்கள் இருக்கா? இத எப்படி கண்டறியறது? அதுக்காக தான் இவர் வந்து சாயத்த பூசினாங்க. இப்ப இதுதான் வந்து கிளாஸ்ன்னு வச்சுக்குவோம். கிளாஸ் ஸ்லைடு. இதுல வந்து தேய்ச்சாச்சு. நெறைய இந்த இதெல்லாம் இருக்கு. அதாவது செல்கள் எல்லாம் இருக்கு. இதுல நார்மல் செல்லும் இருக்கு. புற்றுநோய் செல்களும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நுண்ணோக்கிய வச்சு இத பார்த்தா இது நார்மலா தெரியும். எல்லா செல்லும் ஒரே மாரி. அதுக்காக இவர் வந்து சாயத்த பூசிர்றாங்க இப்படி. சாயத்த பூசிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த உடல் அமைப்ப வித்தியாசப்படுத்தி காமிக்கும். உடல் அமைப்பு அதாவது இந்த சாயம் வந்து பர்ட்டிகுலரா வந்து உருவாக்கப்பட்டதா இருக்கும். சாயத்த எடுத்து பூசுனா, அது மற்ற கிளாஸ்ல எந்த பகுதியிலயும் பூசப்படாது. அதுக்கு மாறா செல்களின் மீது மட்டும் பூசப்படும். குறிப்பா செல்களினுடைய நியூக்ளியஸ் ஒரு கலராவும், அதனுடைய சைட்டோபிளாசம் அப்படின்ற மேற்பரப்பு ஒரு கலராவும் மாறிரும். ஸோ இப்ப ஒரு உதாரணத்துக்கு நியூக்ளியஸ் வந்து ப்ளூ கலர். நியூக்ளியஸ் அப்படின்னா ஒரு செல் இருக்குன்னா அதனுடைய மையப்பகுதி தான் நியூக்ளியஸ். அதனுடைய மேற்பரப்பு இன்னொன்னு. ஸோ அந்த 2 இது வந்து 2 கலர்ல தெரியும். இப்ப உதாரணத்துக்கு மையப்பகுதியான நியூக்ளியஸ் ப்ளூ கலர்லயும், மேற்பரப்பானது எல்லோ கலர்லயும் தெரியுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப எல்லா செல்கள்லயும் இதே மாரி தெரியும். இப்படி தெரியும்போது எந்தெந்த செல்களினுடைய நியூக்ளியஸ் எல்லாம் ப்ளூ கலர்ல இருந்து அது வீங்கின மாரி பெருசா இருக்கோ, அதெல்லாம் புற்றுநோய் செல்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் புற்றுநோய் செல்கள் அப்படின்னா, அப்ப அந்த பெண்ணுக்கு வந்து செர்விக்கல் கேன்சர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு மெத்தட தான் இவர் வந்து உருவாக்கினாங்க. உருவாக்கி 1927ஆம் ஆண்டு ரொமேனியால இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ஜர்னல்ல பிரெஞ்சு மொழியில இவர் ஒரு ஒர்க்க எழுதி வெளியிட்டாங்க. அந்த பிரெஞ்சு டைட்டில நான் டிஸ்ப்ளே பண்றேன். அதனுடைய இங்கிலீஷ் டைட்டில் வந்து டயக்னோசிஸ் ஆஃப் கேன்சர் ஆஃப் தி யூட்டரன் செர்விக்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஸ்மியர்ஸ் அப்படின்ற டைட்டிலில் அதனோட இங்கிலீஷ் டைட்டில் இது. அந்த டைட்டிலில் இவர் வந்து 1927ஆம் ஆண்டு இந்த ஒரு ஒர்க்கை வெளியிடுறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வெறும் கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்றத டயக்னோஸ் பண்ணுறது மட்டும் இந்த மெத்தட் கிடையாது. இந்த மெத்தடை பயன்படுத்தி ப்ரீ கேன்சரஸை வந்து கண்டறிய முடியும். அதாவது கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு பெண்ணுடைய செர்விக்ஸில் இருந்து செல்ஸை வந்து கலெக்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணும்போதே அந்த பெண்ணுக்கு புற்றுநோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயம் அந்த பெண்ணுக்கு புற்றுநோய் ஏற்பட்டு இப்போதான் ஆரம்ப நிலையில் இருக்கா, அதையும் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக ப்ரீ கேன்சரஸ், இயர்லி கேன்சரஸ் லீசன்ஸ், அதுக்கப்புறமா ரொம்ப தீவிரமான கேன்சர். ஸோ இந்த எல்லா படிநிலையையும் வந்து கண்டறிய முடியும் இந்த ஒரு மெத்தடை வச்சு. ஸோ அதை இவர் வந்து பண்ணாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பொதுவாக ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அறிகுறிகள் தென்படும்போது தான், ரொம்ப தீவிரமான அறிகுறிகள் தென்படும்போது தான் அவங்களுக்கு இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்குது அப்படின்னே தெரிய வரும். அந்த நிலையில் கண்டறிஞ்சா அப்போ அந்த பெண்களுக்கு சிகிச்சை கொடுத்து அந்த பெண்களை காப்பாற்ற முடியாது, அவங்க இறந்து போயிடுவாங்க. அப்படி தான் பல்லாயிரக்கணக்கான எண்ணிலடங்காத பல பெண்கள் அந்த காலகட்டத்தில் கருப்பை வாய் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து வந்தாங்க. அப்படியான சூழ்நிலையில் இவர் இந்த ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சது எந்த அளவுக்கு கை கொடுத்ததுன்னா, இப்போ எல்லா பெண்களையும் வந்து டயக்னோஸ் பண்ணணும். இப்படி பண்ணும்போது எந்தெந்த பெண்களுக்கு கேன்சர் இருக்கோ அது முன்கூட்டியே தெரிஞ்சிடும், அல்லது கேன்சர் வர வாய்ப்பு இருக்கோ அதுவும் தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சு முன்கூட்டியே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணால் முழுமையாக கேன்சரை க்யூர் கூட பண்ண முடியும். அதனால பல பெண்கள் காப்பாற்றப்படுவாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு மெத்தடை இவர் உருவாக்கினாங்க. ஆனால் 1928ஆம் ஆண்டு இவர் இந்த மெத்தடை உருவாக்கின அடுத்த ஆண்டு கிரீக் ஃபிசிசியனான ஜார்ஜோஸ் நிக்கோலோவ் பாப்பனிக்கோலோவ் அப்படின்றவர், இவர் ஷார்ட்டா வந்து ஜார்ஜ் பாப்பனிக்கோலோவ் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. அவரும் இதே மெத்தடை வந்து உருவாக்குனாங்க. இவர் வந்து சில வழிமுறைகளை வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆனால் எக்ஸாக்டாக சொல்லணும்னா இவர் எப்படி வந்து அந்த செர்விக்ஸில் இருந்து செல்ஸை எடுத்து மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்த்து அதன் மூலமாக கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டறியணும் அப்படின்ற ஒரு முறையை உருவாக்கினாரோ அதே முறையை தான் இந்த ஜார்ஜ் பாப்பனிக்கோலோவும் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அவர் வந்து ஒரு பிரெஞ்சு ஜேர்னலில் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரே 1940களில்
அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் அப்சட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி அதில் வந்து ஜார்ஜ் பாப்பனிக்கலோ வந்து அந்த ஒரு பரிசோதனை முறையை பற்றி எழுதி வெளியிட்டாங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு கண்டறிஞ்சது, இந்த ஒரு மெத்தடை டெவலப் பண்ணது வந்து ஓரல் பேப்ஸ் தான். ஆனால் அவர் வந்து ரொமேனியாக்குள்ளேயே அதை வந்து வெளியிட்டு அத்தோட முடிச்சுக்கிறாங்க. அதே ஜார்ஜ் பாப்பனிக்கலோ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சு மொழியில் மட்டும் வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பிறகு 1940களில் அவர் வந்து அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் அப்சட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜியில் அந்த ஒரு ஒர்க்கை வெளியிட்டாங்க. அப்போ தான் இது வந்து பாப்புலர் ஆகுது. 1940களில் தான் இந்த மாதிரி ஒன்று இருக்குது, இப்படி ஒரு முறை இருக்குது, அதை பயன்படுத்தி பெண்களை முன்கூட்டியே வந்து காப்பாற்றிட முடியும் அப்படின்ற விஷயம்லாம் தெரிய வருது. இப்போ ஜார்ஜ் பாப்பனிக்கலோனால அது ஃபேமஸ் ஆனனால அதுக்கு பாப் டெஸ்ட் அப்படின்னு ஜார்ஜ் பாப்பனிக்கலோடைய பேர் சூட்டப்பட்டது. இது பாப் ஸ்மியர்ஸ் அப்படின்னும் அழைக்கப்படும், வேஜினல் ஸ்மியர் அப்படின்னும் அழைக்கப்படும், வேஜினல் டெஸ்ட் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ செர்விக்கல் கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டறியக்கூடிய அந்த ஒரு முறை தான் பேப் டெஸ்ட். ஆனால் இதை ஓரல் பேப்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து உருவாக்கினாங்க. இருந்தாலும் ஜார்ஜ் பாப்பனிக்கலோ அதை வந்து பிரபலப்படுத்தினாங்க. அவரும் அதே விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 2 பேரும் தனித்தனியாக இதை வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. ஒருத்தர் பேசி வச்சுக்கிட்டு அதை பண்ணலை. இவர் 1927ஆம் ஆண்டு பண்ணாங்க. ரொமேனியாக்குள்ளேயே அந்த ரிசர்ச் பேப்பர் வந்து பெருசாக பார்க்கப்படலை. அதுக்கப்புறம் அவர் வந்து வேறு நாட்டில் வந்து ஜார்ஜ் பாப்பனிக்கலோ வந்து பண்ணாங்க. அப்பவும் பார்க்கப்படலை. அப்போ தான் அவர் வந்து அமெரிக்காவில் வந்து வெளியிடுறாங்க, அமெரிக்கன் ஒரு ஜேர்னலில். ஸோ அப்போ தான் அது பாப்புலர் ஆகுது. பாப்புலர் ஆனோடனே மாஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் கேன்சர் இருக்கோ இல்லையோ, அதுக்குண்டான அறிகுறி இருக்கோ இல்லையோ, உடனடியாக இந்த செர்விக்ஸில் இருக்கக்கூடிய செல்ஸை எடுத்து பாப் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து பிற்காலத்தில் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அதன் மூலமாக பெண்களுக்கு முன்கூட்டியே செர்விக்கல் கேன்சர் இருக்கா இல்லையா அல்லது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற சிகிச்சை முறைகளை பின்பற்றுறதுக்கு இது வந்து அடித்தளமாக இருந்தது. ஸோ இது மட்டும் இவர் பண்ணலை. இன்னும் கூடுதலாக ஓரல் பேப்ஸ் வந்து 1940களுக்கு பிறகு டீச்சிங்லலாம் ஈடுபட்டு வந்தாங்க. தொடர்ச்சியாக இவருடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எப்படி வந்து சைட்டாலஜிக்கல் ரிசர்ச் பண்ணணும், அதாவது சைட்டாலஜி அப்படின்னா செல்களை ஆய்வு செய்கிறது தான். ஸோ ஒவ்வொரு நோய், இப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டாலோ, இன்ஃப்ளாமேட்டரி அதாவது அலர்ஜி ஏற்பட்டாலோ, அல்லது சிஸ்டமிக் வேறு ஏதாவது டிசீசஸ் ஏற்பட்டாலோ அதை வந்து செல்களினுடைய உருமாற்றத்தை வச்சு எப்படி கண்டறிகிறது அப்படின்றத பற்றிலாம் இவர் வந்து கற்பித்து வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக கேன்சர் பெத்தாலஜி பற்றி இவர் வந்து ஆய்வு செஞ்சு வந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7 அன்னைக்கு இவருடைய 75 வயசில் இறந்து போனாங்க. ஒரு சில இடங்களில் 1961 டிசம்பர் 31லேயே இவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு கூட இருக்குது. இந்த 2 தகவல்களில் எதுவுமே உறுதிப்படுத்தலை. இருந்தாலும் 75 வயசில் இவர் இறந்து போனார் அப்படின்றது மட்டும் உறுதி. ஓரல் பேப்ஸ் இறந்து போயிருந்தாலும் இவர்னால கிட்டத்தட்ட அந்த டெஸ்ட்னால மில்லியன் கணக்கான பெண்கள் வந்து இன்று வரை காப்பாற்றப்பட்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு சோர்ஸ் சொல்லுது. அந்த அளவுக்கு அவ்வளோ பெண்கள் வந்து காப்பாற்றப்படுறதுக்கு ஓரல் பேப்ஸ் வந்து மிக முக்கிய காரணமாக வந்து இருக்கிறாங்க. ஏன்னா ஜார்ஜ் பாப்பனிக்கலோனால அது பாப் டெஸ்ட் அப்படின்னு பேர் இடப்பட்டா கூட இன்று வரை விஞ்ஞானிகள் தரப்பில் சொல்லப்படக்கூடியது இந்த ஒரு டெஸ்ட்டை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ண அந்த ஒரு ப்ரையாரிட்டியை வந்து ஓரல் பேப்ஸுக்கு தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஓரல் பேப்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் பேசின அத்தனை விஷயங்களையுமே டெக்ஸ்ட்டாகவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணும்னா படித்து பார்க்கலாம். தேங்க்யூ.